Hello everyone, welcome to Newly Laikinam. இன்னைக்கு நம்ம இந்த crocheted fingerless gloves எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மட்டும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணவும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ நான் இந்த க்ளவுஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் சூப்பர்சேவர் யான் எடுத்திருக்கேன். அப்புறம் 4.5 mm crochet hook எடுத்திருக்கேன். ரோ 1 என்ன பண்ணணும்னா செயின் 12 + 1, அதாவது 13 செயின்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் செயின் ஃப்ரம் த ஹுக், அதிலேருந்து ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் க்ரியேட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ ரோ 2 பார்த்திங்கன்னா செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப், அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செயின்லேயும் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் க்ரியேட் பண்ணிட்டு வருவோம். இது வந்து நமக்கு அழகான ரிப்பிங் க்ரியேட் பண்ணும் நம்மளோட கஃப்ஸ்க்கு. ஸோ அதுக்காக நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒரு பேக் லூப்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் க்ரியேட் பண்ணிட்டு வருவோம். ஸோ 12 சிங்கிள் க்ராஷெட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கப்புறம் திரும்பி செயின் 1 டர்ன் பண்ணணும். ஸோ இதே ரோ தான் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம் நம்ம கஃப்க்கு. ஸோ இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. செயின் 1 டர்ன் பண்ணிவிட்டு திரும்பி ரோ 3யும் அதே தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ரோ 3 மட்டும் இல்லை, ரோ 29 வரைக்கும் நம்ம இதே ரோ 2வை ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது பேக் லூப்பில் சிங்கிள் க்ராஷெட் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ ரோ 3 to ரோ 29 நம்ம ரோ 2வை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ப்ரொசீடிங். நான் எண்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 29 ரோஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். நம்மளோட ரிப்பிங் ரெடி ஆயிடுச்சு கஃப்புக்காக. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாடி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செயின் 1 பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஒரு ரிப் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ரிப்லேயும் இந்த பக்கம் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அந்த பக்கம் ஒரு சிங்கிள் க்ராஷெட். ஸோ ரெண்டு சிங்கிள் க்ராஷெட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 28 சிங்கிள் க்ராஷெட் இருக்கும். ஸோ ஒரு ரிப்லேயும் ரெண்டு சிங்கிள் க்ராஷெட் க்ரியேட் பண்ணிவிட்டு வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஃபர்ஸ்ட் ரோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 2 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செயின் 2 பண்ணி டர்ன் பண்ணிக்கிறோம். இந்த செயின் 2 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டை ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். அப்புறமா அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அதாவது செயின் 2ல் ஸ்டார்ட் பண்ணோம், எண்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சில் முடியும். அதனால தான் நம்ம ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் எப்போயுமே வச்சுக்கிறோம் இதுக்கு. ஸோ ஸ்லிப் ஸ்டிச், ஹாஃப் டபுள் க்ரோஷெட் இப்படி ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் ரோ ஸ்லிப் ஸ்டிச்சில் முடியும். உங்களோட ஸ்டிச் கவுண்ட்டை, அதாவது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குன்ற கவுண்ட்டை ஒரு ரோலையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். இல்லைனா லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சை நம்ம மிஸ் பண்ணிடுவோம், ஏன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுனால. ஸோ எப்போயுமே உங்களோட ஸ்டிச் எத்தனை ஸ்டிச்சுங்கிற கவுண்ட்டை ஒரு ரோலையும் கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் நீங்கள் எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான், இதே ரோவை தான் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம் பாடிக்கு. ஸோ லாஸ்ட் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச்சாக முடிக்கிறதுனால திரும்பி செயின் 2ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச்சில் முடிச்சிருக்கேன். திரும்பி செயின் 2 பண்ணி டர்ன் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒர்க்கை. ஸோ இந்த செயின் 2 நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டை கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ரோவோட ஹாஃப் டபுள் க்ரோஷெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச், ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே வரோம். 3 to row 21 அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு ஒரு டெக்ஸ்சர்ட் லுக் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டிச் இது. ஸோ ரோ 22 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம செயின் 1 பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ரோ. அதுக்கப்புறமா ஒரு லாங் டெய்ல் ஆஃப் யான் விட்டுட்டு நம்ம ஸ்னிப் ஆஃப் பண்ணிக்கலாம் யானை. அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரோலையும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ரோக்கு.
இப்போ நம்மளோட ஒர்க் வந்து முடிச்சாச்சு. இது வந்து நம்மளோட ரைட் சைடு. நம்ம சிங்கிள் க்ரோஷெட் ரோ பார்த்தாலே தெரியும். இது நம்மளோட ரைட் சைடு. பின்னாடி இருக்கிறது வந்து ராங் சைடு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இந்த ராங் சைடு மேலே வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த லாங் டெய்ல் ஆஃப் yarn இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளோட தம்பு மட்டும் விடுற அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே க்ராஷேயே பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் வச்சு இந்த அந்த நம்மளோட டெக்ஸ்சர் அந்த ரோவில் பார்த்தாலே தெரியும். இந்த 3 டெக்ஸ்சர்ஸ், அதாவது 3 ரிட்ஜஸ் வர்ற வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட தம்ப் ஹோலுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் ஃபுல்லாக கஃப் வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டூ பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிட்ஜஸ்க்கு அப்புறமா திரும்பியும் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எண்டு வரைக்கும். இடையில ஒரு 4 ரோஸ்க்கு மட்டும் நான் தம்பிடுறதுக்காக ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய யானெல்லாம் செக்யூர் பண்ணி ஸ்னிப் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் என் ஒர்க்கை வந்து உள்ளேருந்து திருப்பி ரைட் சைடுக்கு திருப்பிக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபிங்கர்லெஸ் க்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் க்ளவுஸில் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த க்ளவ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு 2 பட்டன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும் நம்மளோட க்ளவுஸ்க்கு. ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நூலிலக்கியம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.